ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். உங்களுக்கு ஐஓபி, கனரா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் டைரக்டா எக்ஸாம் வைக்காம இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த எஸ்ஓ எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. இதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. இதுக்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஐடி ஆஃபீஸருக்கு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இசி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, அது வந்து பிஇ பிடெக்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இந்த மாதிரி 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இசி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ 3